விடியானா காசு மலை அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்தேன். வணக்கம். லாஸ்ட் வீக் 15 hours நம்ம நான் ஸ்டாப்பாக ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். அந்த ஷாப்பிங்கில் என்னென்ன வாங்கினோன்றதை அன்பாக்ஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ. வித் ப்ரைஸ் டேகோட என்னென்ன டிஸ்கவுண்ட்டில் வாங்கினோம் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் ஏதாவது சீரியஸாக பண்ண போகிறேன் இல்லை அவளை கண்டுக்கலைன்னா இவ இந்த மாதிரி ஒரு மீர் கேட் பொசிஷனில் வந்து நின்றுடுவா. பட் எனிவேஸ், ஆப்பிள் வாட்ச் இதை நம்ம உட்காந்து பொறுமையாக அன்பாக்ஸ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் 16 ப்ரோ மேக்ஸ். இது வந்து எனக்கு ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸில் டெசர்ட் டைட்டேனியம். இது வந்து லாஸ்ட் வீடியோவில் மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதை செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1,200. $300 வால்மார்ட் கிஃப்ட் கூப்பன் இருந்தது. நான் வாட்சோட ப்ரைஸை சொல்ல மறந்துட்டேன். வாட்ச் வந்து $800. இது வந்து ரொம்ப ஆன் ஏ ஹையர் ப்ரைஸ் சைட் தான் தெரியுது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் ரொம்ப நேரம் யோசிச்சு, நீங்கள் லாஸ்ட் வீக் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கன்ஃபியூஷனில் ஃபைனலி வந்து இந்த வாட்ச் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து ஐஃபோன் 16. இது வந்து என் அம்மாவுக்கு அல்ட்ரா மெரீன் ப்ளூ கலர். ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு $800. எகெயின் இதுக்குமே வந்து வால்மார்ட்டில் $300 கிஃப்ட் கார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப நல்ல டீல் ஐஃபோனுக்கு சொல்லலாம். யூஸ்வலி வந்து ரீசெண்டாக வந்த மாடல்ஸுக்கு டீல்ஸ் நார்மலாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வால்மார்ட்டில் இந்த டீல் இருந்தது. நியூ பேலன்ஸில் 2 ஷூ. இந்த ஷூ வந்துட்டு $60. அதில் 50% டிஸ்கவுண்ட். ஸோ $30க்கு வாங்கினோம். அண்ட் இந்த ஷூ வந்து என்னோடது $80. அதில் 50% டிஸ்கவுண்ட். ஸோ $40க்கு வாங்கினோம். ரெண்டு ஹூடிஸ் வந்து நான் எதுவுமே வாங்கலை. இது ரெண்டுமே வந்து கார்த்தியோட ஹூடி தான். ஈச் $60. அதில் வந்து 50% டிஸ்கவுண்ட். ஸோ இது ஒன்று அண்ட் இது ஒன்று. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டோருமே 50% ஆர் 60% டிஸ்கவுண்ட் தான் போட்டிருந்தாங்க. அண்ட் இன்னும் சில ஸ்டோர்ஸில் அதிகமாகவும் டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. லைக் கால்வின் கிளீனில் வந்து 80% வரைக்குமே டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. இது சட்டை, இது டவுசர், இது செருப்பு, இது பருப்பு. கால்வின் கிளீன் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரேட் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலி பிராண்டடாக ஏதாவது வாங்கணுன்னா நான் ஒன்று டாமி ஹில்ஃபிகர் ப்ரிஃபர் பண்ணுவேன், இல்லைன்னா கால்வின் கிளீன் ப்ரிஃபர் பண்ணுறேன். கால்வின் கிளீனில் எப்பயுமே ஒரு 60% ஆஃபர் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஒகேஷன்ஸுக்கு போட்டிருப்பாங்க. பிளாக் ஃப்ரைடேக்கு ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ரா 20% போட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக பார்க்கணுன்னா ஒரு 80% டிஸ்கவுண்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த டிஷர்ட் வந்துட்டு $80. அதில் 80% டிஸ்கவுண்ட். எப்படின்றத கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் எகெயின் சிகேவோட ஒரு ஃப்ளீ பேண்ட். இதெல்லாமே கார்த்தியோட கலெக்ஷன்ஸ், என்னோடது இல்லை. ஆமாம், கார்த்தி அவ்வளோதான் சிகேலேருந்து வாங்கியிருக்கிறது. அண்ட் நான் வந்து இந்த ஒரு செட், இது வந்து ஃப்ளீ செட், ஃப்ளீ டிஷர்ட் அண்ட் ஃப்ளீ பேண்ட். யூஸ்வலாக நாங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறோம், உங்களுக்கே தெரியும். ஸோ ஏர்போர்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுறப்போ ஏர்போர்ட் ட்ராவல்ஸுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் லூஸாக ஃப்ளீஸோட அந்த சில்னஸுக்கு. அதனால் இந்த செட் வந்து எடுத்தேன். இது வந்து ஈச் $80. அதில் 80% டிஸ்கவுண்ட். அண்ட் எகெயின் இதுவுமே வந்து ஒரு ஃப்ளீ டிஷர்ட் தான். இதுக்குமே பேர் இருந்தது, ஆனால் நான் பேண்ட் எடுக்கலை. நான் கொஞ்சம் லைட் கலருன்றதுனால சீக்கிரமாக அழுக்குப்பட்டுரும். இருக்கிறத மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவும் வந்துட்டு நாங்கள் கால்வின் கிளீனில் வாங்கினது. கால்வின் கிளீனில் வாங்கினப்போ டாமி ஹில்ஃபிகரில் வந்துட்டு ஒரு 10% கூப்பன் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 10 யூஸ்வலாக டாமியில் வாங்கினா கால்வின் கிளீனில் கொடுப்பாங்க, கால்வின் கிளீனில் வாங்கினா டாமியில் கொடுப்பாங்க. அது யூஸ்வலாக அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அந்த 10% டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணணுன்றதுக்காக வாங்கின டிஷர்ட் தான் இது. இல்லைன்னா டாமியில் போகிற பிளானே இல்லை. இது கார்த்தியோட டிஷர்ட். ப்ரைஸ் வந்து $40. அவன் ஏற்கனவே 50% டிஸ்கவுண்ட் போட்டிருந்தான், ப்ளஸ் 10%. ஸோ 60% டிஸ்கவுண்ட் இது. அண்ட் இது வந்து நான் எடுத்தேன்
ப்ரைஸ் வந்து $35. அதில் $60 டிஸ்கவுண்ட்டுன்றப்போ சம்வேர் லைக் $12 என்னமோ எடுத்தேன். ஸோ ஒரு ஒயிட். ஸோ இது வந்து டாமி ஹில்ஃபிகர். அண்ட் அண்டர் ஆர்மரில் என்னோட ஜிம் பேர் வந்து நான் 2 டிஷர்ட் எடுத்தேன் ஜிம்மில் போடுறதுக்கு. யூஸ்வலாக இந்த ஜிம் பேர் டிஷர்ட் வந்து அண்டர் ஆர்மரில் டிஸ்கவுண்ட் போட மாட்டாங்க எக்ஸப்ட் ஃபார் Black Friday. இது வந்து நான் பாஸ்ட் இயர்ஸாக ஃபாலோ பண்ணியிருக்கிற ஒரு பேட்டர்ன். எப்பயுமே மற்ற டைம் போனால் இந்த டிஸ்கவுண்ட் இருக்காது. இதோட ப்ரைஸ் வந்து $25. அதில் 50% டிஸ்கவுண்ட். ஸோ 12.5 அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டில் எடுத்த டிஷர்ட் தான் இது. இது ரெண்டுமே என்னோட ஜிம் வேர் டிஷர்ட்ஸ். அண்ட் நான் இருக்கிற ஸ்டேட்டு பென்சில்வேனியாவில் ட்ரெஸ்ஸஸுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸுக்கும் டேக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து எசென்ஷியல் ஐட்டம்ஸில் வரதுனால இதுக்கு வந்து டேக்ஸ் இல்லை. ஸோ அந்த ஒரு பிரச்சனை வந்து இல்லை. இதெல்லாம் அமேசான் ஐட்டம்ஸ். அதனால லாஸ்ட் வரேன். கான்வர்ஸில் இந்த வாட்டி ரொம்ப நல்ல டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. இது வந்து கார்த்தி எடுத்த ஷூ, கான்வர்ஸில் எடுத்த ஷூ. ப்ரைஸ் வந்துட்டு $60. அதில் 50% டிஸ்கவுண்ட். ஸோ $30 எடுத்தது. நான் வந்து கான்வர்ஸில் எதுவுமே வாங்கலை. இது வந்து என்னோட பிரதர்ஸுக்கு நான் 2 ஷூஸ் வாங்கியிருக்கேன். ஒயிட் ஒன்று, அப்புறம் இது ஒரு மாதிரி கிரே கலர் மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து 50% டிஸ்கவுண்ட் தான் போட்டிருந்தாங்க. பர்ஃப்யூம்ஸ் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா கால்வின் கிளீனோட 4 பர்ஃப்யூம்ஸ் வந்து $25 டோர் பஸ்டர் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆனால் பை த டைம் நாங்கள் போனப்போ அந்த அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டே ஆன்லைனில் வந்து திரும்ப போட்டிருந்தாங்க. ஸோ 4 பர்ஃப்யூம்ஸ் $25 கால்வின் கிளீனோட பர்ஃப்யூம்ஸ். ஸோ இதை வந்து ஆன்லைனில் போட்டு ஆன்லைனில் எடுத்தது. அல்டா பியூட்டியில் வாங்கினது கொஞ்சம் சீரம்ஸ், எஸ்பெஷலி ஃப்ரம் ஆர்டினரி பிராண்ட்லேருந்து ஒரு 3 சீரம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அல்டா பியூட்டியில் வந்து டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மேபி Black Fridayக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் போடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் போடலை. பட் எனக்கு வாங்க வேண்டியது இருந்தது. அதுதான். அமேசானில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் போட்டோம். என்ன தான் வந்து 15 hours வெளியே ஷாப்பிங் பண்ணாலும் அது எங்களுக்கு பத்தலை. அதனால் அமேசானில் இவ்வளோ ஐட்டம்ஸ் ஆர்டர் போட்டிருக்கோம். என்னன்னு சொல்கிறேன். இது வந்து என்னோட மொபைலுக்கான கேஸ். இது வந்து என் மொபைலுக்கான ஸ்க்ராட்ச் கார்டு ஆர் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வாட் எவர். அப்புறம் கார்த்தி ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போட்டாச்சு. என் அம்மா மொபைலுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போட்டாச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறது. காஸ்மெட்டிக் ஆர்கனைசர். இந்த காஸ்மெட்டிக் ஆர்கனைசர் வந்து $4.50 நினைக்கிறேன். இதுவுமே டீலில் தான் வாங்கினேன் அமேசானில் இந்த மாதிரி. ஸோ இது வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிடும். அண்ட் நிறைய சின்ன சின்ன ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து கேப் மாட்டுறதுக்கு, தலையில் வைக்கிற கேப் மாட்டுறதுக்கு. இது வந்து மெடிக்யூப்னு சொல்லிட்டு ஒரு கொலேஜன் ஃபேஸ் பேக். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் ரொம்ப வைரலாக இன்ஸ்டாகிராமில் போயிட்டுருக்கு. சரி அது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கினது. டிஸ்கவுண்ட்டு எதுவும் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இதை ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அதனால் இப்போ வாங்கியிருக்கேன். இது வந்து எங்களோட காஃபி பாடுக்கான ஃபில்டர். அதனால் நான் அதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. அண்ட் இது வந்து ப்ளூடூத், மொபைலுக்கான ப்ளூடூத் கனெக்டர். அதாவது ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப ஏதாவது ட்ரைபாடில் போட்டுட்டு கிளிக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறது. ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தேன், அது எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்மளோட ஹோம் டூர் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய கலராக ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து அங்கங்கே வச்சுருப்பேன். கிச்சனில் ஆகட்டும், ஐலண்ட் அடியில் ஆகட்டும், அந்த பே விண்டோவில் ஆகட்டும், நிறைய வந்து லைட்டிங்ஸ் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அது மெயின்லி வந்து கூவி பிராண்ட்லேருந்து வாங்கியிருப்போம். கூவி பிராண்ட் யூஸ்வலி நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வாட்டி Black Fridayக்கு 100 feet வந்து $20 அந்த மாதிரி ரொம்ப நல்ல டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. அதனால 2 வாங்கியிருக்கோம். இப்போதைக்கு எங்கே யூஸ் பண்ணுறோன்னு தெரியல. ஆனால் எங்களோட ஹோம் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கோம், மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதனால் வாங்கி வச்சுருக்கோம் டீல் வந்திருக்கிறதுனால. அண்ட் எகெயின் இன்னொன்று வந்துட்டு வாக்கின் க்ளாசஸில் நான் நிறைய க்யூப்ஸ் வச்சுருப்பேன். அந்த க்யூப்ஸுக்கு மேலே போடுற லைட்ஸ், இது ஸ்பாட் லைட்ஸ்னு சொல்லலாம். மெயினாக வந்துட்டு நம்மளோட ஹேண்ட்பேக் ஆர்கனைஸ் பண்ணுறப்போ இல்லை ஷூஸ் ஆர்கனைஸ் பண்ணுறப்போ அந்த ஒவ்வொரு க்யூப்ஸுக்கும் மேலே இதை போட்டுட்டு சிங்கிள் ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணால் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு வெளிச்சமாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப எலிகெண்ட்டாகவும் இருக்கும்.
அதுக்காக இந்த ஸ்பாட்லைட் ஆர்டர் பண்ணேன். இதுவும் அமேசான் தான். அண்ட் கர்டன் ரோபோ, இதுவும் எகெயின் வந்து எங்களோட மாஸ்டர் பெட்ரூமில் நாங்கள் ஆல்ரெடி ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டெமோலேருந்து ஆர்டர் பண்ணுறது. இது கர்டன் ரோபோ. அதுக்கு டைமர் செட் பண்ணிட்டா அதுவே காலையில் ஓப்பன் பண்ணிக்கும், நைட்டு க்ளோஸ் பண்ணிடும். என்ன மாதிரி சோம்பேறிங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம். டெமோவில் ஃபர்ஸ்ட் இதோட ப்ராடக்ட் ரிவ்யூ எப்படி இருக்கும்னு தெரியல, அதனால் ஒன்று வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் செகண்ட் ஒன். அமேசானில் இதோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி. அமேசானில் ஒன்றே வந்துட்டு கிட்டத்தட்ட $100 நினைக்கிறேன். ஆனால் டெமோவில் 2 வந்துட்டு கிட்டத்தட்ட $100 அந்த மாதிரி வரும். எக்ஸாக்ட் ப்ரைஸிங் தெரியல. அண்ட் ஃபைனலி என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான ப்ராடக்ட், நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ப்ராடக்ட்னு சொல்லிக்கலாம், நிஞ்சாவோட இந்த கிச்சன் செட். இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதில் பிளெண்டர் இருக்குது, ஜூஸர் இருக்குது, சாப்பர் இருக்குது, நீடிங் அதாவது ஆட்டா எல்லாம் நீட் பண்ணுற ஐட்டம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம். $129 இதோட ஆக்சுவல் ப்ரைஸ். பிஜேஎஸில் $99 போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இது வாங்கிட்டேன். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் நல்ல டீல் எதுவும் வராமல் இருந்தது. ஸோ இந்த வாட்டி வந்த உடனே அதை கிராப் பண்ணியாச்சு. இதுதான் வந்து பிளாக் ஃப்ரைடேக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ். 15 hours நான் ஸ்டாப்பாக என்ன பர்ச்சேஸ் பண்ணணுன்றதை யோசிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் பர்ச்சேஸ் பண்ணது. ஷாப் பண்ணுறதை விட பில்லிங் வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு எங்களுக்கு. ஒவ்வொரு பில்லிங்குமே 30 minutes 45 minutes வெயிட் பண்ண வேண்டியதாச்சு. அண்ட் ஃபைனலி 2 days. ஃபர்ஸ்ட் டே வந்து 15 hours ஷாப் பண்ணோம். செகண்ட் டேஸ் வந்து கிட்டத்தட்ட 10 hours ஷாப் பண்ணோம். That's our Black Friday shopping items. Hope இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோ பார்க்க போகிறோம். அது வந்து closet ஆர்கனைசேஷனாக இருக்க போகுது. பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் closet ஆர்கனைசேஷன். Stay tuned. Until then, thank you for watching.